ஹலோ ஃபெலோ இன்வெஸ்டர்ஸ், அர்பன் கம்பெனியோட ஐபிஓ இப்போ ஓப்பனாக இருக்கு. இதில் நம்ம அப்ளை பண்ணோம்னா ஃபியூச்சரில் ரிட்டர்ன்ஸ் நல்லா இருக்குமா இருக்காதான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அர்பன் கம்பெனியோட ஐபிஓ வந்து கரண்ட்டாக ஓப்பனாக இருக்கு. இதோட க்ளோசிங் டேட் செப்டம்பர் 12th. ஸோ நீங்கள் நாளைக்குள்ளே இந்த ஐபிஓவில் அப்ளை பண்ணாதான் உங்களுக்கு அலாட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்கேஸ் உங்களுக்கு அலாட் ஆச்சுன்னா 16th அன்னைக்கு உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டுக்கு அந்த ஷேர்ஸை கிரெடிட் பண்ணிடுவாங்க. 17th வந்து அது ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்படி அலாட் ஆகலைன்னா உங்களுக்கு அந்த ஃபண்ட்ஸை திரும்ப கொடுத்துருவாங்க. நீங்கள் உங்கள் பேங்க் அக்கௌண்ட் மூலியமாவோ இல்லை உங்கள் ப்ரோக்கரேஜ் மூலியமாவோ கூட அப்ளை பண்ணலாம். அர்பன் கம்பெனி 98 to 103 rupees per ஷேரில் அவங்க இஷ்யூ ப்ரைஸ் கொடுக்குறாங்க. பட் நீங்கள் 103ல் அப்ளை பண்ணால் தான் உங்களுக்கு அலாட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஏன்னா ஆல்ரெடி ஓவர் சப்ஸ்கிரைப்டுங்கிறதுனால நீங்கள் லோவர் எண்ட் ஆஃப் த ப்ரைஸ் பேண்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு அலாட் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மி. லாட் சைஸ் வந்து 145 ஷேர்ஸ். ஸோ நீங்கள் மினிமம் 14,935 rupees இருந்தால் தான் இந்த ஐபிஓக்கு அப்ளை பண்ண முடியும். மேக்ஸிமம் 13 லாட்ஸ் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ அதுக்கு 1,94,000 கிட்ட ஆகுது. அர்பன் கம்பெனியோட கரண்ட் மார்க்கெட் கேப் வந்து 14,790 crores. அவங்க ஸ்டாக் பி 61 கிட்ட இருக்கு. அண்ட் இபிஎஸ் வந்து இப்போதான் அவங்க நெட் பாசிட்டிவாகவே மாறி இருக்காங்க. அவங்களோட பிஇஜி ரேஷியோ பார்த்தீங்கன்னாலும் 1.77 இருக்கு. இது கொஞ்சம் ஓவர் வேல்யூட் தான். இபிஎஸ் growth ரேட் வந்து சிக்னிஃபிகன்ட்லி ஹையாக இருக்கு. இப்போ நம்ம அவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் பார்த்தா அவங்களுக்கே வந்து அர்பன் கம்பெனி எப்படி அவங்க லாஸ்லேருந்து ப்ராஃபிட் வந்திருக்காங்கன்னு புரியும். இது வந்து அர்பன் கம்பெனியோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் 2020லேருந்து தான் நம்மளுக்கு டேட்டா அவைலபிளாக இருக்குது. ஸோ அவங்க முதல்ல வந்து நெட் லாஸ் தான் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. 155 crores லாஸ் பண்ணியிருக்காங்க 2020ல். அப்புறம் 249 crores 2021ல் லாஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் 2022ல் 514 crores. இது வந்து அவங்களோட க்ரோத் ஸ்டேஜ். ஸோ அவங்க வந்து அவங்களோட மார்ஜின்ஸை வந்து விட்டு கொடுத்து நீங்களே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து நெகட்டிவ் ஆகிட்டே போயிட்டு இருந்திருக்கும். ஸோ அவங்க மார்க்கெட் ஷேரை பிடிக்கிறதுக்காக இவங்க காம்படிட்டர்ஸ் கிட்டேருந்து இவங்க வந்து மார்க்கெட் ஷேரை கெயின் பண்ணுறதுக்காக இவங்க வந்து லாஸ் எடுத்தாலும் பரவாயில்லன்ட்டு அவங்களோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜினில் காம்ப்ரமைஸ் பண்ணி 79% நெகட்டிவ்லேருந்து 126% நெகட்டிவ் வரைக்கும் போயிருக்காங்க. இவங்க லாஸுமே வந்து அதிகமாகிட்டே இருந்திருக்கு. இந்த டைமில் கூட அவங்களோட சேல்ஸ் இம்ப்ரூவ் ஆகிட்டே வருது. மார்க்கெட் ஷேர் பிடிச்சா ஆட்டோமேட்டிக்காக சேல்ஸ் இம்ப்ரூவ் ஆக தான் செய்யும். அண்ட் இவங்களோட எக்ஸ்பென்சஸும் அதிகமாகிட்டே இருக்கு. ஏன்னா அவங்க நிறைய எம்ப்ளாயிஸை உள்ளே கொண்டு வந்திருப்பாங்க. எம்ப்ளாயிஸ்க்கு தேவையான கிட் எல்லாமே இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ வந்து இவங்களோட எக்ஸ்பென்சஸ் அதிகமாகிட்டே இருக்குது. அதனால ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டுமே வந்து அடி வாங்கிட்டே இருந்திருக்கு. பட் 2022க்கு அப்புறம் அவங்க ஒரு மார்க்கெட் ஷேரை ஓரளவுக்கு பிடிச்சதுக்கப்புறம் இது கொஞ்சம் கொஞ்சமாக டேர்ன் அரவுண்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அவங்களோட சேல்ஸ் சிக்னிஃபிகண்ட்டாக இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அவங்களோட எக்ஸ்பென்சஸ் பெருசாக வளரல. அவங்க எக்ஸ்பென்சஸ் ஆல்ரெடி 2022க்குள்ளேயே வந்து எவ்வளோ ஆக போகுது, அவங்களோட ஃபங்க்ஷனிங்க்கும் அவங்களோட ஆக்டிவிட்டீஸ்க்கும் எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆக போகுதுங்கிறத அவங்க ஓரளவுக்கு ஸ்டேபிளாக மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இங்கேருந்து வந்து அவங்க சேல்ஸ் மட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. பட் எக்ஸ்பென்சஸ் லாக் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 1,000 to 1,100 crores தான் அவங்க எக்ஸ்பென்சஸ் வந்து மெயின்டைன் ஆகிட்டே இருக்கு. ஸோ அவங்க ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் என்னதான் லாஸ்லேயே இருந்தாலுமே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட லாஸை கம்மி பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்காங்க. அண்ட் 2025 மார்ச்சில் அவங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து நெட் பாசிட்டிவாக வந்து மாறி இருக்காங்க. அவங்களோட நெட் ப்ராஃபிட் வந்து கிட்டத்தட்ட 240 crores. இதுதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் டைம் அவங்க இபிஎஸும் வந்து பாசிட்டிவாக இருக்குது. ஸோ இங்கேருந்து அர்பன் கம்பெனி அவங்களோட ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா, அவங்களால ப்ராஃபிட்டபிலிட்டியை மெயின்டைன் பண்ண முடியுமா, இங்கேருந்து அவங்களோட இபிஎஸை க்ரோ பண்ண முடியுமாங்கிறது தான் நம்ம எடுக்க வேண்டிய டெசிஷன். இப்போ அர்பன் கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்டை பார்க்கலாம். அவங்க கிட்டத்தட்ட ஈக்விட்டியை 0.01ல் டைல்யூட்டே பண்ணாமல் அவங்க மோஸ்ட் ஆஃப் த ஹோல்டிங்ஸ் வந்து அவங்க கிட்டே இருந்திருக்கு. இப்போ March 25க்குள்ளேயே அவங்க சில வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட்லாம் உள்ளே வந்திருக்காங்க. அவங்க ஈக்விட்டி கேபிட்டல் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. ஸோ நிறைய பேர் பணத்தை உள்ளே போட்டிருக்காங்க. பட் ஷேர்ஸ் வந்து டைல்யூட் ஆயிருக்கு. இப்போது ஐபிஓ மூலயமா அவங்க ஷேர்ஸை ஃபர்தர் டைல்யூட் பண்ணி பப்ளிக்காக லிஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நம்மள மாதிரி இன்வெஸ்டர்ஸ் உள்ளே போய் இப்போது இந்த ஈக்விட்டி கேபிட்டல் சிக்னிஃபிகண்ட்டாக க்ரோ ஆக போகுது. அண்ட் எனக்கு இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக படுறது என்னென்னா இவங்க ரிசர்வ்ஸாக கேஷை வந்து நல்லாவே க்ரோ பண்ணிட்டே வராங்க. கிட்டத்தட்ட 1,746 crores வந்து ரிசர்வ்ஸில் வச்சிருக்காங்க. இது கேஷ் அண்ட் கேஷ் ஈக்விவேலன்ஸ் தான். பட் இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது அவங்க டெட்டுமே வந்து கிட்டத்தட்ட 120 crores. இது ரொம்ப ஹை நம்பர் கிடையாது. பட் இந்த டெட் 120 crores இருக்கிறதும் நம்ம வந்து மைண்டில் வச்சுக்கணும். இது வந்து ஃபியூச்சரில் அவங்க டெட் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா அது ஒரு ரெட் ஃபிளாகாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த ஐபிஓவில் அர்பன் கம்பெனி 18 crore ஷேர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ப்ரொமோட்டரோட ஹோல்டிங் வந்து 21%லேருந்து 20% தான் குறையுது போஸ்ட் இஷ்யூ. ஸோ அவங்க ஹோல்டிங்கில் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. இங்கே ஈக்விட்டி பெருசாக டைல்யூட் ஆக போகிறது எனக்கு தெரிஞ்சு வெஞ்சர் கேபிட்டலிஸ்டும் அதர் இன்வெஸ்டர்ஸ் ஹூ ஹவ் ஆல்ரெடி இன்வெஸ்டர் அர்பன் கம்பெனிலேருந்து தான் இந்த டைல்யூட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டைல்யூஷன் வந்து மோஸ்ட்டாக ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் தலையில தான் வந்து விழ வாய்ப்பு இருக்குது. பட் இது வந்து நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜாகவும் மாற வாய்ப்பு இருக்குது.
அவங்களோட ஏர்னிங்ஸ் பர் ஷேர் வந்து 1.72லேருந்து 1.67 குறைய போகுது. ஏன்னா ஷேர் டைல்யூஷன் ஆகுது. ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்களோட நெட் இன்கம்மை மோர் நம்பர் ஆஃப் ஷேர்ஸோட டிவைட் பண்ணி பார்க்க வேண்டியதுனால அவங்களோட இபிஎஸ் வந்து அடி வாங்குது. பிஇயும் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது. பட் 61 பிஇ அர்பன் கம்பெனிக்கு ஒர்த்தா இல்லையாங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். அவங்களோட ஏர்னிங்ஸ் growth எவ்வளோ இருக்குங்கிறத வச்சு தான் நம்ம அவங்களுக்கு ஒரு ப்ரீமியம் கொடுக்குறோமா வேண்டாமான்னு டிசைட் பண்ணணும். பட் நான் இந்த ஐபிஓவில் கண்டிப்பாக அப்ளை பண்ணுவேன். இதில் ஒரு கிரே மார்க்கெட் ப்ரீமியமும் கிடைக்க போகுது. நீங்கள் இந்த ஐபிஓவில் அப்ளை பண்ண போறீங்களான்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பட் இது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மி. ஏன்னா நம்ம வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர் கோட்டால தான் வந்து அப்ளை பண்ண முடியும். பட் ஒரு லாட்டுக்கு 18 பேர் போட்டி போடுறாங்க. 1,84,00,000 தான் வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு அவங்க ஷேர்ஸ் கொடுக்க போறாங்க. பட் 34 crores ஆல்ரெடி வந்து பிட் பண்ணி வச்சிருக்காங்க. நாளைக்கு வேற ஒரு நாள் இருக்கு. லாஸ்ட் டேல தான் நிறைய பேர் வந்து ஐபிஓல பிட் பண்ண யோசிப்பாங்க. நான் கண்டிப்பா பிட் பண்ண போறேன். பட் இது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி தான். பட் நான் முக்கியமா இதுல இன்வெஸ்ட் பண்ண போறதுக்கான காரணம் இதுல ஒரு மினிமமான கிரே மார்க்கெட் ப்ரீமியம் இருக்கு. 30% கிட்ட இருக்கு. நான் வந்து இதை லாங் டேர்முக்கு ஹோல்ட் பண்ணவே மாட்டேன். நான் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் ஐபிஓலே அப்ளை பண்றது இல்ல. கிரே மார்க்கெட் ப்ரீமியம் ஓரளவுக்கு டீசெண்டா இருந்தா மட்டும்தான் நான் வந்து அப்ளை பண்ணுவேன். அண்ட் ஃபர்ஸ்ட் டே அது என்ன கெயின்ல இருக்கோ கண்ணை மூடிட்டு நான் வந்து வித்துட்டு வந்துடுவேன். அந்த டைம்ல நான் கிரீடியா இருக்க மாட்டேன். அது என்ன பிரைஸ்ல லிஸ்ட் ஆகுதோ கொஞ்சம் தான் ரிட்டர்னா இருந்தாலுமே ப்ராஃபிட் கம்மியா இருந்தாலுமே நான் வந்து உடனே எக்ஸிட் ஆயிடுவேன். நீங்க இந்த ஐபிஓல அப்ளை பண்ண போறீங்களான்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ பத்தி ஒரு வீடியோ போடுறதா இருந்தேன். நீங்க எந்த கம்பெனியை டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ மாடல் யூஸ் பண்ணி அனலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நாளைக்கு நான் வந்து டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ மாடல் பத்தி ஒரு வீடியோ போடலான்னு இருக்கேன். எந்த கம்பெனியை அனலைஸ் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதுக்கு நான் வந்து டிசிஎஃப் வேல்யூவேஷன் பண்ணி வீடியோல அப்டேட் பண்ண ட்ரை பண்றேன். அது வந்து மற்ற எவாலுவேஷன் மாடல்ஸ் அளவுக்கு சிம்பிளா இல்லாம கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும். ஸோ அதுல நான் கொஞ்சம் நிறையவே ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நாளைக்கு வந்து நான் அந்த வீடியோவை கண்டிப்பா அப்லோட் பண்ணிடுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.